ஓகேம்மா, நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்ப்ளிட்டிங் அப் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். தட் இஸ் ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ ரேஷனல் ஃபங்க்ஷன். P of x by Q of x, this we call it as a rational function. இது வந்து ரெண்டு விதமான ரேஷனல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், இன்னொன்று இம்ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்றது டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் லெஸர் தேன் தட் ஆஃப் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். Improper rational expression is degree of the numerator whether it is equal to the degree of denominator or degree of numerator is greater than that of degree of denominator and அது improper. நம்மளால இந்த proper rational expression தான் partial fraction பிரிக்க முடியும். So splitting up into partial fraction என்னன்னா, நம்ம கீழ் கிளாஸ்ல இந்த மாதிரி simplify கொடுத்து இதை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இது கொடுப்பாங்க, இதை நம்ம இந்த மாதிரி split up பண்ணி எழுதுறோம். ஸோ அதில் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா linear factor which are not repeated. If the factors are linear, that is கீழே இருக்கக்கூடிய factors வந்து லீனியர்னா என்ன அர்த்தம்? டிகிரி 1 இருக்கணும். லீனியர் ஃபேக்டர்ஸ் அண்ட் இப்போ ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ என்ன மெத்தட் பார்த்தோம்? A by ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ப்ளஸ் B by செகண்ட் ஃபேக்டர் ப்ளஸ் C by தேர்ட் ஃபேக்டர் அண்ட் ஸோ ஆன். ஸோ அதுதான் பார்த்தோம். அது பேஸ் பண்ணி நம்ம சம்ஸும் போட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 2. தட் இஸ் லீனியர் ஃபேக்டர்ஸ் சம் ஆஃப் விச் ஆர் ரிப்பீட்டட். So type 2 வந்து linear factors sum of which are repeated. So ஒரு சில factors repeat ஆயிருந்ததுன்னா அப்போ what is the அப்போ நம்ம எப்படி போடுறது அதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஹவு டு ப்ரொசீட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸசைஸில் 9th சம் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸில் 9th சம் பார்க்கலாம். ஸோ 9th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? x + 12 divided by x + 1 the whole square into x - 2. இப்போ இது பாருங்கள், டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் வந்து இஸ் லெஸர் தேன் தட் ஆஃப் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஏன்னா டினாமினேட்டர் டிகிரி என்ன? இதுக்கு டிகிரி 2, ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ இதுக்கு டிகிரி 2, இதுக்கு 1. ஸோ அப்போ டோட்டலாக டினாமினேட்டர் டிகிரி வந்து 3. ஓகேவா? நியூமரேட்டர் டிகிரி வந்து 1. ஸோ அப்போ நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரியை விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அது ப்ராப்பர். அண்ட் இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் ஃபேக்டர்ஸாக இருக்குது. அண்ட் அதில் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குது? இந்த ஃபேக்டர் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா x + 1 ஒரு தடவை இல்லை, x + 1 2 தடவை வந்திருக்கு. அதனால தான் நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஸோ அப்போ சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆர் ரிப்பீட்டட். இது ரிப்பீட் ஆகாத ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி போடணும், ஹவு டு ப்ரொசீடுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு we have to take it like this. That is a by x plus 1 plus b by x plus 1 the whole square plus c by x plus 2. C by x minus 2. இப்போ இது வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால நம்ம a by x plus 1 the whole power 1 time, b by x plus 1 the whole power 2 டைமோட நிறுத்திட்டோம். இப்போ இதே இது 3 தடவை ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா, சப்போஸ் இது ஹோல் கியூபாக இருந்ததுன்னா இப்போ a by x plus 1 plus b by x plus 1 the whole square plus c by x plus 1 the whole cube. அப்புறம் இந்த இதுக்கு d by x minus 2 அதை எழுதணும். இந்த நார்மல் இதுக்கு நார்மலாக நம்ம போட்டோம் இல்லையா ப்ரீவியஸ் இதில், அதே மாதிரி தான். இதுக்கு வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதோ அத்தனை வேரியபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கு ப்ரொசீஜர். இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்க ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே என்ன டினாமினேட்டரோ அதுதான் எல்சிஎம். புரியுதா? நீங்கள் ரொம்பலாம் யோசிச்சு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியெல்லாம் எழுதாதீங்க. இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதுதான் எல்சிஎம். ஸோ இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே தூக்கி போட்டுருங்க. x + 1 the whole square into x - 2. ஓகேவா? இப்போ ஏவை எழுதிக்கோங்க. ஏக்கு கீழே என்ன இருக்குது? x + 1 ஒரே ஒரு தடவை தான் இருக்குது, ஒன்லி 1 டைம் இருக்குது. ஸோ அப்போ ஒரு x + 1 விட்டுருங்க. ஒரே ஒரு x + 1 விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? x + 1 x - 2 இருக்கும் இல்லையா, அதால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x + 1 into x - 2 ப்ளஸ் b அடுத்து போட்டுக்கோங்க. பிக்கு கீழே என்ன இருக்குது? x + 1 the whole square இருக்குது. ஸோ அப்போ இந்த x + 1 the whole square ஃபுல்லாகவே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது? x - 2 அதால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் அடுத்து சி போட்டுக்கோங்க. சி போட்டுட்டு சிக்கு கீழே என்ன இருக்குது? x - 2. ஸோ அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது? x + 1 the whole square. x + 1 the whole square. இப்போ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் த நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x + 12 is equal to a into x + 1 into x - 2 plus b into x - 2 plus c into x + 1 the whole square. ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூஸ் எக்ஸுக்கு சில வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்.
ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம், நம்ம -1ன்னு கொடுப்போம். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், -1 + 12 is equal to a into -1 + 1 into -1 - 2 plus b into -1 - 2 plus c into -1 + 1 the whole square வந்துடும். ஸோ அப்போ இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே மீதி என்ன இருக்கும், 11 is equal to -3b or b is equal to -11/3 வந்துடும். b is equal to -11/3. ஓகேவா? அடுத்தது புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு 2 போட்டால் என்ன வரும், இதில் 2 + 12 is equal to a into 2 + 1 into 2 - 2 plus b into 2 - 2 plus c into 2 + 1 the whole square. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும், 14 is equal to c into, ஸோ இது 3² 9. அப்போ therefore c is equal to 14/9 வந்துடும். இப்போ இன்னும் நம்ம a மட்டும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ a கண்டுபிடிக்க நம்ம we can equate the coefficient of x². x²ஓட coefficient ஈக்குவேட் பண்ணலாம், அல்லது எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். புரியுதா? ஸோ இங்கே நான் x²ஓட coefficient ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே x² டேர்மே இல்லை. ஸோ அப்போ coefficient of x² 0. இங்கே பார்த்தீங்கன்னா x into x, இது ஒரு x² டேர்ம் இருக்கா இன்ட்டு a. ஸோ அப்போ இங்கே x²ஓட coefficient a. இந்த இதில் x² டேர்மே கிடையாது, இதில் ஒரு x² வரும். ஏன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒரு x² டேர்ம் வருமா, அதை c-ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே x²ஓட coefficient c. அப்போ therefore ஈக்குவேட்டிங் coefficient of x². ஸோ x² ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இந்த சைடில் 0, ஏன்னா இங்கே நமக்கு x² டேர்மே இல்லை. ஸோ 0. இங்கே coefficient of x² is a, இங்கே எதுவும் கிடையாது, இங்கே c. ஸோ அப்போ a + cன்னு வந்து, அப்போ therefore a is equal to -c or a is equal to -14/9. இப்போ இது மூணுத்தையும் we have to substitute in this. இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா. இப்போ therefore x + 12 divided by x + 1 the whole square into x - 2 can be written as -14/9 divided by x + 1 -11/3 divided by x + 1 the whole square. அடுத்தது +14/9 divided by x - 2. ஓகேவா? இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இது பாசிட்டிவ்ன்றதுனால இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ இதை we can write it as 14 divided by 9 into x - 2. அடுத்தது -14 divided by 9 into x + 1 -11 divided by 3 into x + 1 the whole square. ஸோ இதுதான் splitting up into partial fraction. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் இங்கே மெத்தட் என்ன, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா மெத்தட் என்ன, a பை இந்த ஃபேக்டர் ஒரு தடவை, b பை இந்த ஃபேக்டர் 2 தடவை, அது மாதிரி எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதோ அத்தனை தடவை போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் இந்த சாதா லீனியர் ஃபேக்டர் விச் இஸ் நாட் ரிப்பீட்டடுக்கு பழைய மெத்தட். அப்புறம் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதான் எல்சிஎம். தயவுசெய்து இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை தூக்கி எழுதிடுங்க. அப்புறம் ஏ போட்டுட்டு ஏக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், இது வந்து ஒரு தடவை கீழே இருக்கா, ஸோ அப்போ இது ஒரு தடவை இருக்கிறத விட்டுறணும். ஸோ x + 1 ஒரு தடவை விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும், x + 1 into x + 2, அது சரி x - 2 அதை இங்கே போடணும். ப்ளஸ் பிக்கு கீழே என்ன இருக்குது, x + 1 the whole square, இந்த ஹோல் ஸ்கொயரை விட்டுட்டிங்கன்னா வெறும் இந்த x - 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் சிக்கு கீழே என்ன இருக்குது, x - 2, x - 2 விட்டுட்டிங்கன்னா இந்த x + 1 the whole squareஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a, b and c. a, b, c வேல்யூஸ் கண்டுபிடிச்சா அதை யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இன் திஸ். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட வேண்டியதான். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ இது வந்து திஸ் வி கால் இட் அஸ் லீனியர் ஃபேக்டர்ஸ் சம் ஆஃப் விச் ஆர் ரிப்பீட்டட். ஒரு சில ஃபேக்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ இந்த மாதிரி போடணும். அடுத்தது இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4th சம் போடலாம், 4th ஒன் போடலாம். ஸோ 4th ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x divided by x - 1 the whole cube. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா the factors are linear. இப்போ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், ப்ராப்பர் ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் தான்.
அண்ட் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா the factors are linear and it is repeated. factors வந்து லீனியராக இருக்குது, அதே சமயத்தில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி எடுக்கணும், ஏ டைப் மாற்றி எடுத்திங்கன்னா ஃபுல் சம் தப்பு தான், ஒரு மார்க் கூட தரமாட்டாங்க. ஸோ அதனால் என்ன டைப்புங்கிறது நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகேவா, மாற்றி எடுத்தால் ஃபுல்லாக தப்பு போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து அப்போ நம்ம எப்படி எழுதலாம், a divided by x minus 1 the whole power 1 plus b divided by x minus 1 the whole square plus c divided by x minus 1 the whole cube. புரியுதா? இப்போ இங்கே வேறு லீனியர் ஃபேக்டர் எதுவுமே இல்லை, ஸோ அதனால் அது வேறு எதுவும் எழுத தேவையில்லை, இதோட விட்டுறலாம். இப்போ டினாமினேட்டர் என்ன எழுதணும்னு சொன்னால், இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை இங்கேயே எழுதிக்கணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஏ போட்டுக்கணும். ஏக்கு கீழே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 ஒரு தடவை இருக்குது. அப்போ இதில் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 விட்டுட்டோன்னா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸ் ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அதில் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 விட்டுட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 விச் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து பி போட்டுக்கோங்க. பிக்கு கீழே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 எக்ஸ் மைனஸ் 1 விட்டுருங்க. 2 எக்ஸ் மைனஸ் 1 விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும், ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். ப்ளஸ் சி போட்டுட்டு சிக்கு கீழே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப். ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், எதுவுமே போட வேணாம், ஜஸ்ட் இப்படியே சி மட்டும் போட்டுடலாம். ஓகேவா, இப்போ நம்ம நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. இப்போ let us find the values. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், put x is equal to 1. ஸோ எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு 1ன்னு போட்டால் என்ன வரும், 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு 1 மைனஸ் 1 ப்ளஸ் சின்னு வந்துடும். ஸோ இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அடுத்தது டு ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டு ஃபைண்ட் ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், let us equate the coefficient of x square. equating coefficient of x square. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 0. இங்கே இந்த சைடில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 0. இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரும், ஏன்னா இதை ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரும் இல்லையா. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து 0, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 0. அண்ட் தென் ஏ, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ. இப்போ இதிலலாம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை, ஸோ அதனால் இதெல்லாம் வரவே வராது. அப்போ therefore ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஏக்கு 0ன்னு கிடச்சாச்சு. இப்போ அடுத்து இன்னும் நம்ம பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்க எய்தர் வி கேன் ஈக்குவேட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆர் வி கேன் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 0 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு 0 மைனஸ் 1 ப்ளஸ் சின்னு வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக ஏவும் 0 இல்லையா, ஏக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் இது மைனஸ் பி, சி வந்து என்னென்னு சொன்னோம் ப்ளஸ் 1. அப்போ therefore மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆர் பி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த ஏபிசி கண்டுபிடிச்சது யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இன் திஸ், இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப். இதை எப்படி எழுதலாம், ஸோ 0 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 plus 1 divided by x minus 1 the whole square plus 1 divided by x minus 1 the whole cube. அப்போ therefore this can be written as 1 by x minus 1 the whole square plus 1 by x minus 1 the whole cube. ஸோ இதுதான் splitting up into partial fraction. புரிஞ்சுதாம்மா, இது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து டைப் 2. டைப் 2 என்னன்னு பார்த்தோம். ஸோ டைப் 2 வந்து என்னன்னு சொன்னோம், it is linear factors some of which are repeated. ஒரு சில ஃபேக்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அப்போ எப்படி போடுறது அதுதான் நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து எப்படி போட்டோம், a by first factor plus b by second factor plus a by the factor the whole power 1 plus b by the factor the whole power 2 plus c by the factor the whole power 3 etc. up to n times ரிப்பீட் ஆச்சுன்னா n times அந்த மாதிரி எழுதிட்டே போகணும். ஓகேவா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு தேர்டு டைப் பார்க்க போகிறோம். we are going to see about the third type. Type 3. So type 3 பார்த்தீங்கன்னா quadratic factors. So quadratic factorங்கிறது என்னன்னா the factor which cannot be, that is power degree 2 இருக்கணும், அது further factorize ஆகக்கூடாது, அதை தான் நம்ம quadratic factorன்னு சொல்லுவோம். ஸோ குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இருந்தால் எப்படி போடுறது அதுதான் இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேர்ட் சம் போடலாம். லெட் அஸ் ஒர்க் அவுட் திஸ் தேர்ட் சம். இந்த தேர்ட் சம் போடலாம். ஸோ தேர்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கிவன் தட் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1
into x minus 1 into x plus 2. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இது ரெண்டும் லீனியர் ஃபேக்டர்ஸ் which are not repeated. அதனால் இதுக்கு நம்ம யூஸ்வலாக எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். இது குவாட்ராட்டிக் ஃபேக்டர். இதை ஏன் குவாட்ராட்டிக் ஃபேக்டர்னு சொல்கிறோன்னா, இதை ஃபர்தராக ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. ஒரு சில குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. ஞாபகம் இருக்கா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு which does not have real roots, it cannot be factorized. ஒரு சில குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபர்தராக ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் டிஸ்கிரிமினன்ட் 0 வரும். இந்த மாதிரி டிஸ்கிரிமினன்ட் வந்து நெகட்டிவ் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ், அதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபேக்டரை நம்ம எப்படி எடுக்கணும்னா, இந்த ஃபேக்டருக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா ax + b டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் + 1. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபேக்டருக்கு மேலே இந்த மாதிரி எழுதணும். ax + b டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் + 1 ப்ளஸ் c டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் d டிவைடட் பை எக்ஸ் + 2. இப்போ ABCD இது நாலுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது நாலுத்துக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் எடுக்கிறதுல அதே ப்ரொசீஜர் தான். இங்கே கீழே என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் + 2. எல்சிஎம் எடுக்கலாம், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இங்கே கீழே என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ இங்கே மேலே என்ன இருக்குது? AX + b இந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு கீழே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் + 1 இருக்கா? அப்போ அதை விட்டுருங்க. விட்டுட்டா மீதி என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் + 2 ப்ளஸ் அடுத்து சி போட்டுக்கோங்க. சிக்கு கீழே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ அதை விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் + 1 இன்ட்டு எக்ஸ் + 2. அடுத்தது ப்ளஸ் டி. டி இன்ட்டு டிக்கு கீழே என்ன இருக்குது? எக்ஸ் + 2 இருக்குது. ஸோ எக்ஸ் + 2 விட்டுட்டோன்னா அப்போ மீதி நமக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் எக்ஸ் ஸ்கொயர் + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட்டிங் த நியூமரேட்டர். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ax + b into x minus 1 into x plus 2 plus c into x square plus 1 into x plus 2 plus d into x square plus 1 into x minus 1. இப்போ xக்கு சில வேல்யூஸ் கொடுத்து we are going to find the value of a, b and c. ஓகேவா? a, b, c, d இந்த நாலுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு put x is equal to 1. ஸோ எக்ஸ்க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன வரும்? 1 is equal to a இன்ட்டு இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண மறந்துடக்கூடாது. புரியுதா? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ a இன்ட்டு 1 ப்ளஸ் b இன்ட்டு 1 மைனஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 2. அடுத்தது ப்ளஸ் c இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் d இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1. ஸோ இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? 1 is equal to இது 2, இது 3. 2 3s are 6. 6cன்னு வரும். இப்போ c is equal to 1/6. இப்போ சியோட வேல்யூ கிடச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புட் x is equal to -2. எக்ஸுக்கு -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு -2ன்னு போட்டோன்னா இது ரெண்டும் 0 ஆகிடும் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு -2 போட்டிங்கன்னா -2 is equal to a into -2 plus b. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகேவா? இதுக்கும் -2 போடணும். இன்ட்டு -2 - 1 இன்ட்டு -2 + 2 ப்ளஸ் c இன்ட்டு -2 the whole square will be 4 + 1 இன்ட்டு -2 + 2. அடுத்து ப்ளஸ் d இன்ட்டு இங்கே 4 + 1 இன்ட்டு -2 - 1ன்னு வந்துடும். ஸோ இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? -2 is equal to, ஸோ இது 4 + 1 5, 5 இன்ட்டு -3. 5 இன்ட்டு -3 is -15 இன்ட்டு டின்னு வந்துடும். ஸோ அப்போ d is equal to 2/15ன்னு வந்துடும். இப்போ c and d கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம a and b கண்டுபிடிக்கணும். a and b கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோன்னா we shall equate the coefficient of x3. x3ஓட coefficient equate பண்ணலாம். ஓகேவா? x3 டேர்முங்கிறது இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ். ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா the coefficient of x3 here will be a. இங்கே ஒரு x3 டேர்ம் இருக்கும் இல்லையா? ஸோ x² into x. இப்போ இதுக்கு coefficient of x3 c. இங்கே ஒரு x3 டேர்ம் இருக்கும். இங்கே நீங்கள் coefficient of x3 is d. ஓகேவா? ஸோ அப்போ therefore இங்கே x3 டேர்மே இல்லை. ஸோ அப்போ இங்கே 0 வந்துடும். ஸோ ஈக்குவேட்டிங் coefficient of x3. ஸோ x3ஓட coefficient இந்த சைடில் எதுவுமே இல்லை. ஸோ 0 is equal to இங்கே coefficient of x3 என்ன பார்த்தோம்? a. இங்கே coefficient of x3 என்ன பார்த்தோம்? c. இங்கே d. ஸோ அப்போ a + c + dன்னு வந்துடும். a + c + dன்னு வந்துடும். c and d ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ
we can say that 0 is equal to a plus 1 by 6 plus 2 by 15. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? யூ வில் கெட் திஸ் as a is equal to minus 1 by 6 minus 2 by 15. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா the LCM will be 30 இல்லையா? 30. ஸோ இது வந்து minus 5 times and இது வந்து minus 2 times. So 2 times, so 2 into minus 2 will get it as 4, which is minus 9 by 13 வந்துடும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get it as 3 by 10. So அப்போ a is equal to minus 3 by 10. a is equal to minus 3 by 10. இப்போ a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம b கண்டுபிடிக்கணும். ஸோ b கண்டுபிடிக்க either we can substitute x is equal to 0. xக்கு 0ன்னு substitute பண்ணுவோம். Let us put x is equal to 0. ஸோ எக்ஸுக்கு 0ன்னு போட்டோன்னா இப்போ இந்த சைடில் எக்ஸுக்கு 0 போட்டோன்னா 0ன்னு வந்துடும். இங்கே a into 0 ப்ளஸ் b, இங்கே minus 1 ப்ளஸ் 2 வந்துடும் இல்லையா? இப்போ 0 is equal to a into 0 ப்ளஸ் b, இங்கே 0 minus 1 0 ப்ளஸ் 2, அடுத்தது ப்ளஸ் c into 0 ப்ளஸ் 1 into 0 ப்ளஸ் 2, 0 ப்ளஸ் 2, அடுத்தது அது மாதிரி ப்ளஸ் d into 0 ப்ளஸ் 1 into 0 மைனஸ் 1ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 0 is equal to, ஸோ minus 1 into 2 minus 2, ஸோ இங்கே minus 2b வந்துடும். இங்கே 2 into 1 2 plus 2c, இங்கே minus d plus 1 into minus 1 minus dன்னு வந்துடும். இப்போ இதில் c and dக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். or 2b is equal to 2c minus d, which is equal to 2 into c என்னன்னு சொன்னோம்? c is 1 by 6 and d is 2 by 15. So 1 by 6 minus 2 by 15. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 3 times. இப்போ எல்சிஎம் வந்து 15 தான் எல்சிஎம். ஸோ இங்கே 5 minus 2ன்னு வரும். This is equal to 3 by 15ன்னு வரும். இப்போ இந்த 2 ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் கீழே. ஸோ அப்போ b is equal to என்ன வரும்? You'll get it as 3 by 30. 3 by 15 இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இல்லையா? 1 by 5. ஸோ அப்போ therefore இங்கே நமக்கு என்ன வரும்? 1 by 5, 2 திருப்பி கீழே எடுத்துகிட்டு வந்தோன்னா 1 by 10. அப்போ b is equal to 1 by 10ன்னு வரும். இப்போ இந்த a, b, c, d இந்த 4த்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். we are going to substitute in this. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ therefore this, that is x divided by x square plus 1 into x minus 1 into x plus 2 can be written as ax plus b. So minus 3 by 10 into x plus 1 by 10 divided by x square plus 1 plus c என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by 6 இல்லையா? ஸோ 1 by 6 divided by x minus 1 plus d வந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 2 by 15 divided by x plus 2. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம 10 தான் காமன் எல்சிஎம். ஸோ 10 வெளியில் எடுத்துட்டோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? minus 3x plus 1 divided by 10 into x square plus 1 plus இது 1 by 6 into x minus 1 plus இது 2 by 15 into x plus 2. So this is how we split it up into partial fraction. இந்த மாதிரி தான் partial fraction பிரிக்கணும். புரிஞ்சுதாமா? இது புரிஞ்சுதா? இது ஓகே. ஓகே, ஸோ இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஃபேக்டர் which are not repeated. இது குவாட்ராட்டிக் ஃபேக்டர் which are not repeated. அதுக்கு இந்த டைப் இந்த மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒன் மோர் எக்ஸாம்பிள் போடலாம். 5th ஒன் போடலாம். ஸோ 5th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 by x power 4 minus 1. ஸோ இப்போ இதை முதல்ல நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 1 by x square plus 1 into x square minus 1ன்னு பிரிக்கலாமா? இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரிச்சிடும். இதை ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு டிஸ்கிரிமினேட் வந்து லெஸ் நெகட்டிவ் வரும். இது ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. வேறு இதை நம்மளால் ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ இதை திருப்பி ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. புரிஞ்சுதா? எப்படி போடணுன்னா இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை எப்படி போடலாம்? இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? இந்த குவாட்ராட்டிக் ஃபேக்டருக்கு மேலே என்ன பண்ணணும்? ax ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1
அடுத்தது இதுக்கு மேலே ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம போட்டோம்லே அதே மாதிரி போட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ பி சி அண்ட் டி. இந்த நாலுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் டினாமினேட்டருக்குலாம் நீங்கள் ரொம்பவே கவலைப்பட தேவையில்லை. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதிட வேண்டியதான். ஸோ இப்போ இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். மேலே எப்படி எழுதணும்? இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை ப்ராக்கெட்குள்ளே போடணும், அது மறந்துடக்கூடாது. ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு இது கீழே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். அதை விட்டுட்டோன்னா மீதி என்ன இருக்குது நமக்கு? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி இன்ட்டு சிக்கு கீழே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. அதை விட்டுட்டோன்னா இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். அடுத்த டேர்ம் என்ன இருக்குது? ப்ளஸ் டி இன்ட்டு, ஸோ டிக்கு கீழே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. அதை விட்டுட்டோன்னா அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ நியூமரேட்டர் ஈக்குவேட் பண்ணும். ஸோ நியூமரேட்டர் ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? ஒன் இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் plus c into x square plus 1 into x minus 1 plus d into x square plus 1 into x plus 1. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு சில வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ எக்ஸுக்கு முதல்ல 1ன்னு கொடுப்போம். புட் x is equal to 1. இந்த பக்கம் எக்ஸே இல்லை. ஸோ எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 தான் வரும். 1 is equal to a into 1 plus b into 1 plus 1 into 1 minus 1 plus c into 1 plus 1 into 1 minus 1 plus d into 1 plus 1 into 1 plus 1. ஓகேவா? இப்போ இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ மீதி நமக்கு என்ன இருக்கும்? இது 2 into 2 4. ஸோ அப்போ 1 is equal to 4dன்னு வரும். or d is equal to 1 by 4. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி புட் x is equal to minus 1. எக்ஸுக்கு மைனஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு மைனஸ் ஒன் போட்டாலும் இங்கே 1 தான் வரும். ஏன்னா இங்கே எக்ஸே இல்லை. ஸோ அதனால் 1 தான் போடணும். மைனஸ் ஒன்னு போட்டுறக்கூடாது. மைனஸ் 1 போட்டால் தப்பு. ஸோ 1 is equal to a into minus 1 plus b into minus 1 plus 1 into minus 1 minus 1 plus c into minus 1 the whole square 1ன்னு வந்துடும். ஸோ 1 plus 1 into minus 1 minus 1 plus இங்கேயும் நமக்கு d into 1 plus 1 into minus 1 plus 1ன்னு வந்துடும். ஸோ இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். இப்போ நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 is equal to இது 2, இது மைனஸ் 2. 2 into minus 2 is minus 4cன்னு வரும். or c is equal to minus 1 by 4. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? let us equate the coefficient of x cube. x cubeோட coefficient equate பண்ணுவோம். இங்கே x cubeோட coefficient வந்து ax into x x. ஸோ அப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் ஏ. இங்கே எக்ஸ் கியூப் டேர்மே இல்லை. ஸோ 0. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இஸ் சி. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இஸ் டி. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அப்போ நமக்கு என்ன வரும்? 0 is equal to a plus c plus dன்னு வந்துடும். or which is 0 is equal to a plus c வந்து என்ன? minus 1 by 4 plus d வந்து 1 by 4. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு a is equal to 0ன்னு வந்துடும். ஸோ ஏ 0ன்னு கிடச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்க எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லெட் அஸ் சப்ஸ்டியூட் x is equal to 0 in this. இதில் எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ புட் x is equal to 0. ஸோ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இந்த சைடில் நமக்கு 1 தான் வரும். ஏன்னா இங்கே வேறு எக்ஸ்ட்ராமே இல்லை. ஸோ அதனால் 1 தான் வரும். என்ன வேல்யூ எக்ஸுக்கு போட்டிங்கனாலும் இந்த பக்கம் 1 தான் வரும். ஸோ இங்கே எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு என்ன வரும்? 1 is equal to a into 0 plus b into, we'll get it as 0 plus 1 into 0 minus 1. அடுத்தது plus c into 0 plus 1 into 0 minus 1 plus d into 0 plus 1 into 0 plus 1. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 1 இருக்கும் இந்த சைடில். இங்கே நமக்கு b, இங்கே b, இங்கே plus 1 into minus 1 minus bன்னு ஆகிடும். இங்கே நமக்கு plus 1 into minus 1 minus c. இங்கே plus 1 into plus 1 1 plus dன்னு வந்துடும். அப்போ therefore b is equal to d minus c, or which is sorry 1 இருக்கு இல்லையா? சரி, இந்த 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா minus 1ன்னு ஆயிடும். b இந்த பக்கம் மைனஸ் b இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த 1 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ d minus c minus 1ன்னு வந்துடும். d என்னன்னு கண்டுபிடிச்சோம்? ப்ளஸ் 1 by 4. 1 by 4. c வந்து minus 1 by 4ன்னு சொன்னோம். ஸோ அப்போ ப்ளஸ் 1 by 4 minus 1ன்னு வந்துடும். ஸோ இது கெல்சியம் வந்து 4 இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? 1 plus 1 minus 4ன்னு வரும்.
So it is going to be 2 minus 4 is minus 2 by 4 or B is equal to minus 1 by 2. இப்போ இந்த வேல்யூஸை ஜஸ்ட் we have to substitute in this. கண்டுபிடிச்ச A, B, C, D நாலுத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ therefore 1 by x power 4 minus 1 can be written as A into A வந்து 0. 0x minus 1 by 2 divided by x square plus 1. அடுத்து plus C. C வந்து என்னன்னு சொன்னோம், it is minus 1 by 4 divided by x plus 1. என்ன கீழே எழுதணுமோ அது கரெக்டாக அதே தான் கீழே எழுதணும். மாற்றி எழுதுனா தப்பு தான் போடுவாங்க. கடைசி ஸ்டெப்பில் தப்புனாலும் தப்பு தான். புரியுதா? இது மாற்றி எழுதிட்டீங்க இல்லை டினாமினேட்டரை மாற்றி எழுதினீங்கனாலும் தப்பு தான். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? we can write this as minus 1 by 2 into x square plus 1 minus 1 by 4 into x plus 1. இது plus 1 by 4 into x minus 1. So this is how we split it up into partial fraction. புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? ஓகே. இப்போது இதில் வந்து உங்களால் இந்த 12th சம் இந்த ஹோம்ஒர்க்காக போட முடியுமா? சேம் அதே மாதிரி தான். இப்போ போட்டோம்ல சேம் இதே மாதிரி தான். இந்த 12th சம் அது மாதிரி இந்த 6th சம்மும் அதே தான். இந்த 6th சம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க? x minus 1 the whole square divided by x cube plus xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுலேருந்து ஒரு எக்ஸை காமனாக வெளில எடுத்துலாம். எக்ஸ் மைனஸ் இப்போ இங்கேயும் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் 2 டினாமினேட்டர் டிகிரி 3. ஸோ அதனால் இது வந்து ப்ராப்பர் தான். ஸோ அதனால் டைரெக்டாக பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட்டாக பண்ணலாம். ஸோ இங்கே டினாமினேட்டர்லேருந்து ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துலாம். எக்ஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ அப்போ இதை எப்படி பிரிக்கணும்? இதை வந்து a by x ப்ளஸ் bx ப்ளஸ் c டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு பிரிச்சுக்கணும். புரிஞ்சுதாம்மா? a by ஏன்னா இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர். ஸோ அதனால் இதுக்கு a by x ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஏன்னா இது ஒரு குவாட்ராடிக் ஃபேக்டர் which cannot be further factorized. ஸோ அப்போ bx ப்ளஸ் c டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இதே வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ. சப்போஸ் இதே இது எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ எக்ஸை காமனாக வெளில எடுக்கும்போது இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அதை ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு. அப்போ எப்படி போடணுன்னா a by x plus b by x plus 1 plus c by x minus 1. Linear factors which are not repeated. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடணும். புரியுதா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சேம் நான் சொன்ன மெத்தட் தான். எல்சிஎம் இந்த டினாமினேட்டர் எழுதணும். அதுமாதிரி மேலே என்ன மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். நான் எப்படி ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அதை யூஸ் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து 6th சம் அப்புறம் இந்த 12th சம் இதுவும் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ட்ரை இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். இப்போ இந்த 10th சம் இதுவும் போட்டுடலாம். நீங்கள் இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த 10th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லையா? இப்போ இந்த டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இப்போ இதுவும் பாருங்கள் ப்ராப்பர் தான். ஏன்னா நியூமரேட்டர் டிகிரி 2 டினாமினேட்டர் டிகிரி 3. ஸோ இதுவும் ப்ராப்பர் தான். ஸோ 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை இப்போ இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இருக்குல்ல, இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துலாம். மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1. நம்ம இந்த 2 டேர்ம்லேருந்து ப்ளஸ் 1 வெளியில் எடுத்துருவோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை இது ரெண்டுத்துலேருந்து அகெயின் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக வெளில எடுத்துலாம் இல்லையா? வெளில எடுத்துகிட்டு மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ அகெயின் சேம் மெத்தட் தான். ஸோ அப்போ இதுக்கு எப்படி நம்ம பிரிக்கலாம்? that is in the 6x square minus x plus 1 divided by x plus 1 into x square plus 1. இதை எப்படி பிரிக்கலாம்? this we can write it as a by x plus 1. ஏன்னா இது லீனியர்ன்றதுனால இது quadratic factor which cannot be further factorized. ஸோ அப்போ அதுக்கு எப்படி போடணும்? bx plus c divided by x square plus 1ன்னு போடணும். போட்டுட்டு சேம் இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணி you have to find the value of a, b and c. இங்கெல்லாம் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் இஸ் 6. அதை ஈக்குவேட் பண்ணி போடணும். புரியுதா? இங்கேயே எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு போடணும். புரியுதா? அங்கே மாதிரி 0 போட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ 6, 10, 12 இந்த 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் நான். 6 and then 10 அப்புறம் 12 இந்த 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இது 3 போடுங்க. ஓகேவா? இன்னும் ஒரு டைப் இருக்குது. இன்னும் ஒன் மோர் டைப் இருக்குது. we have one more type. that is அது என்ன டைப்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, தட் இஸ் இம்ப்ராப்பராக இருந்ததுன்னா, டிகிரி ரெண்டுத்துக்கும் சேமாக இருந்துச்சுனாலோ ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலோ, இங்கே பாருங்கள் இங்கே நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரியை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? இது
டிகிரி ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது, இதுவும் அதுமாதிரி டிகிரி ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி போடுறது, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? அதுவும் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அது ஒன்றும் இல்லை, இதை டிவைட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் அப் பண்ணோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் அப் பண்ணோம், அதுவும் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் எல்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல்சோ வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். பட் அது நம்ம பொறுமையாகவே போவோம், ஒன்றும் அவசரப்பட வேணாம். அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? மீதி நம்ம நாளைக்கு பார்ப்போம்.